வேலை கிடையாது உங்களுக்கு. இப்ப இருப்பது யாரு? அம்மா பையன் நீ லைட்டா காட்டல போதா அம்மா நீ பாக்குறதுக்காக நான் வர முடியாது திரும்பவும். அது பண்ண போட்டா தெரியல. அம்மா உண்மையில ரொம்ப பாசமா இருக்கியா? என்கிட்ட எப்பவுமே எங்க அம்மா பாசமா தான் இருப்பாங்க. அப்ப பாசம் வேற, இப்பதான் பாசம் வேற. நான் தெரியல. நான் புள்ளிய பார்க்கணும், என் புள்ளிய பார்க்கணும், புள்ளிய பார்க்கணும். ஐயோ நான் தெரியல. அம்மா மட்டம் மாதிரி அந்த மாதிரியா லைட்டா காட்டல போதா அதே ஒரே அடி சுத்தி போட்டாங்க. அம்மா நாட்டை சுற்றி நகரம் வந்து நாட்டு மக்களும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வயலாட்டுக்கு சென்றது பட்டப்படிப்புல முடிச்சுட்டு அம்மா மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது சந்தேகம் என்பது ஒரு தீரா வியாதி. சந்தேகம் ஒன்று வந்து விட்டால் அவங்க சரியான வாழ்க்கை வாழ முடியாது. சொல்லுவாங்க சந்தேகத்தை மன பிராந்தினி புடிச்சுடுவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் குடிக்கிறதுலயே இருக்கு. பழமொழி சொன்னாங்க நான் சொல்றேன். பாத்துக்கிறது அந்த முனை கல்வி அது மாதிரி அரண்மனையில ஒரு தங்க தட்டு இருக்குல்ல, உண்மைதான். அப்பா சாப்பிடுவாரு. ஆமாமா. அந்த தங்க தட்டுல அப்பா மட்டும் தான் சாப்பிடுவாரு. வேற யாரும் வேற யாரும் இல்ல. வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்பா இப்ப சாப்பிடுறாரு. ஒருவேளை அப்பா செத்து போட்டாங்க. அப்பா வயசாகி போச்சு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஒண்ணு கிடையாதுப்பா. அப்போ வயசாயிடுச்சு. போற போக்குல உடம்பு முடியாம காலமாயிட்டாருன்னா ஒருவேளை காலமாயிட்டாருன்னா அதுக்கப்புறம் தந்தைக்கு பிறகு நான் தான் குதிரை வண்டி இருக்காரு. அந்த குதிரை வண்டி இப்ப அப்பா ஓட்டுறாரு. அப்பா பிறகு நீ தான் ஓட்டுவ. அப்பாக்கு பிறகு நான் தான் ஓட்டுவேன். நானும் உன் தந்தையும் படுக்கு பஞ்சல இருக்குது. ஆமா இருக்கின்றது. இப்போ உங்க அப்பா என் கூட படிச்சிருக்காரு. ஆமாமா. உங்க அப்பா செத்துட்டாருன்னு வச்சுக்க. இறந்து விட்டால் குதிரை வண்டியே நான் தான் ஓட்டுவேன். ஓட்டுற தட்டு நான் தான் சாப்பிடுவேன். நாடு நகரம் வந்தனா எனக்கு தான். தந்தைக்கு பிறகு உனக்கு தான். ஆமாமா. உண்மைதானே? உண்மைதான். இதுல என்ன சந்தேகம்? படுத்திருப்போம். அப்போ உங்க அப்பா செத்துட்டாருன்னு வச்சுக்க. இறந்துட்டாருன்னு வச்சுக்க. என் பக்கத்துல நீ நினைப்படுத்த தள்ளி விடுறாங்க. பச்சுக்குள்ள அந்த வார்த்தையை உங்க அம்மா வாங்கிட்ட கேட்டிருந்தா நீ என்ன பண்ணிருக்க? எங்க அம்மா கேட்காது. எங்க அம்மா கேட்க மாட்டாங்க. அது ஏன் கேட்க மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அம்மா நீ உரைப்பது தவறான செயல். என்ன தெரியுமா? என்னதான் தந்தை இறந்து விட்டாலும் அந்த பஞ்சனிலே நீங்கள் தான் உறங்க வேண்டும். எனக்கென தனி அறை இருக்கின்றது அல்லவா, அதிலே நான் உறங்குவேன். ஊருக்கு போகணுமா? குதிரை வண்டி ஊருக்கு போகணுமா? தூண்டு தங்க தொட்டி ஊருக்கு போகணுமா? என் பக்கத்துல மட்டும் படுக்க முடியாது. அப்பா செத்துட்டா அம்மா அனாதையா புடுப்பா. அம்மா பக்கத்துல புடுப்பா. தந்தை இறந்த பிறகு தாய்க்கு எப்பொழுதும் ஒரு காவலாக நிச்சயமாக இருப்பேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் அம்மா கூட படிக்க மாட்டேன். கிடையாது. எதுவும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு புரியல. அம்மா கூட படிக்க மாட்டேன். ஆமாடா. இந்த மாதிரி பேசினா வேலை ஆகாது. நம்ம காரணத்துக்காக முடியும். சொல்ல கூடாது. யாருண்டா? அம்மா சின்ன சிறு வயதுல இருந்து உன் மீது எனக்கு ஆசை. உன் தந்தையை திருமணம் செய்வதற்கு காரணமே நீதான். நானா? நீதான். எப்படி வாங்க தெரியுமா? அவன் ஈர் ஸ்டைல பக்கம் வாங்கினா என்ன ஈர் ஸ்டைல அது அதை பக்கம் வாங்கிருப்பேன். முன்னாடி வந்தாயோ அன்று முதல் உண்மையில் காதல் ஆசிரியர் இப்பொழுது கட்டி அழைத்து முத்தத்தொகை தொடப்பட்டா போடா உள்ள. எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அம்மா பேச்சு கேட்க மாட்டேன் நீ. ஹவுதுனா யாரும் வராது சொல்லுமா தொடப்பட்ட போனானாக்கா அப்ப நான் இரு வரைப்பா. அப்புறம் பின்னாடியே செம்ம வெத்தட்டி வச்சு போய் இந்த மாதிரி வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறா. காதலாசிரியர் உன்னை கட்டி எனக்கு முத்தத்தை தர வேண்ட முடியும் முடியாது. நிச்சயமாக
மாசம் 300 நாள் தன்னுடைய கருவிலே சுமந்து பெற்றெடுத்தால் தான் பிள்ளையா? என்னை வளர்த்தவள் நீ. 1000 இருந்தாலும் நீ எனக்கு அன்னைக்கு சமமான நீ என்னுடைய அன்னை. ஆகையால் நீ இப்பேற்பட்ட செயலை செய்வது தவறு. இப்பயே நான் அப்பா கிட்ட சொல்றேன். அம்மா அம்மான்னு வரைக்கிறீங்க நீ நான் ஞாபகத்துல போறீங்களா? 300 நாள் சுமந்து சுக்கு துண்ணு முக்கி பத்திரடா பொத்த ஒரு பொம்பளைய ஓடி வந்து கட்டி எடுத்து முத்தத்தை தாடா அப்படின்னு சொல்றேன். நீ ஆம்பளை அந்த என்னடா செய்யும் சொல்றேன். நான் உங்க அம்மா இல்லடா டேய். நீ ஒண்ணு தப்பா நான் உங்க அப்பா இல்லடா. ஐயா நாட்டின் இளவரசன். ஐயா நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா என்ன பண்ணிச்சுன்னா ஏன்னா நீ வெளிநாடு போய் படிச்சவரு அங்க பொண்ணுகிட்ட காசா முசலா பண்ணி இருந்தா அம்மா உன சோய் பண்ணி பார்த்தாங்க. நான் நல்ல முறையிலே வளர்ந்திருக்கிறேனா அல்லது தீய செயல்களை செய்கிறேனா என்று ஒரு சோதனை. ஏன்னா நீ ஏன் பட்ட படிக்க வெளிநாடு போன அங்க இருந்திருக்கலாம். அதே மாதிரி இருந்திருப்பியோ அப்படி ஒரு சின்ன சந்தேகம். அவன் உரைத்த பிரகாரம் நீயும் தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை ஆள போகிறீங்க. நாட்டு மக்களிடம் பெண்களிடம் அதுவும் பெண்களிடம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சோதனை வேற ஒன்றுமே கிடையாது. அப்படி என்றால் தவறாக கிடையாது. அவரே கிடையாது. அம்மா நான் உங்களது வளர்ப்பிலே வளர்த்தவனல்ல. நிச்சயமாக நல்ல முறையோடு வளர்ந்திருக்கின்றேன். எந்த ஒரு பெண்ணையும் வேற எடுத்து பார்க்கவில்லை. நீங்க நடந்தது யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னு வச்சுக்க குடும்பம் கேட்டுவிடும். சொல்ல மாட்டேமா பண்ணா இந்த இடத்தில் நடந்தது யாருக்கும் சொல்ல மாட்டேன். சத்தியெல்லாம் வேண்டாம். அப்பா இல்ல சொல்ல சத்தியம் செய்து விடணும். நீ எல்லாம் சின்ன பையன் இல்ல. இவ்வளவு எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்க பையனுக்குள்ள சேர்ந்து வச்சுக்கோங்க. இவன் கூட நான் சேர மாட்டேன். ஒன்னும் கிடையாது. இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அம்மா கையில சின்னதா அவரு சத்தியம் பண்ணிட்டு ஓடிடு. சத்தியம் பண்ணிட்டு ஓடிடணும். சத்தியம் பண்ணிட்டு ஓடிடு. வேற ஒண்ணும் நான் சத்தியெல்லாம் வேண்டாம். சொல்ல மாட்டேமா. உண்மையிலே கிடையாது. சத்தியம் செய்தான். சரி ஆகட்டும். அம்மா இங்க நடந்ததை தந்தையிடத்தில் மட்டுமல்ல யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம்.
கொண்டு அடிக்கிறீர்களப்பா. வேண்டாமப்பா. நான் எந்த ஒரு தவறும் இல்லையப்பா. நீங்க இல்லாத நேரத்துல இவனோட நாடு நகர் சுத்திட்டு ஓடி வந்த எண்ணிடும். ஓடி வந்தது இல்லாம எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டேன். என்னடா சந்தேகம்? நீங்க வயநாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கிற இந்த நாட்டுக்கு இளவரசர் நாட்டு மன்னர் ஆக போறேன். என்னடா உனக்கு சந்தேகம் கேட்கும் போது எனக்கு கேட்டா அது இருக்கிற குதிரை வண்டி அந்த குதிரை வண்டி இருக்கிறது யாரு ஓட்டுறது நான் தான் அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், உங்க அப்பா தப்பா ஓட்டுறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், அந்த குதிரை வண்டி எங்க அப்பா தானே ஓட்டுறாரு, எங்க அப்பா செத்த பிறகு அந்த குதிரை வண்டி யாரு ஓட்டுவான்னு கேட்டான். ஏடா அந்த குதிரை வண்டி உங்க அப்பா செத்த பிறகு நீ தானே ஓட்டுவ. சரி, அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்டான். தங்க தட்டு இருக்குது, அப்பா சாப்பிட தட்டு, தட்டுல இருக்கும்போது அப்பா சாப்பிடுறாரு, அப்பா என்ன யார் சாப்பிடுவோன்னு கேட்டான். நான் அப்பா என்ன நீ தானே சாப்பிடுவேன், இந்த நாடு நகரம் அனைத்தும் அப்பா இடம் உங்களுக்கு தான் சொந்தம் சொன்னேன். நீங்க இருக்கிறீங்கல்ல பஞ்ச நாடு இருக்கு, அந்த பஞ்ச நாடுல நீங்களும் உங்க அப்பாவும் படுத்துருக்கீங்க. சரி, ஒரு வேளை அப்பா செத்துட்டா உங்க பக்கத்துல நான் மேல படுப்புன்னு சொல்லிட்டு தட்டி பிடிக்கிறாங்க. அப்பா இல்லையப்பா. அப்பா உங்க பிள்ளை கூறும் வார்த்தையை கேளுங்களப்பா. நான் உங்களால் பிள்ளை என்றுமே நிச்சயமாக தவறு செய்திருக்க மாட்டேன் என்று நீங்களே நம்பவில்லை என்றால் இந்த மகனை யாரப்பா நம்புவார்கள்? நான் கூறும் வார்த்தையை கேளுங்க. என்னுடைய சொத்து சொல்ல அனைத்தும் நான் ஓட்டின குதிரை என்னுடைய நாடு எல்லாமே உனக்கு தருண்டா. 10 மாசம் சுமந்த தாய் இறந்துட்டடா, பெத்து பாட்டு போடா. உன்னை வளர்த்தவ யாரு? இந்த தெய்வம்டா. இந்த தெய்வம் இல்லைன்னா நீ தலை வந்திருக்கியா? மாமா ஊர்ல பாருன்னா தெரியுமா சொல்றாங்க, அமைச்சர் அவங்க தங்கச்சியை மன்னரை கட்டி வச்சுக்கிறாங்க, புண்ணியை கட்டி வச்சுக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க. அப்பா இவரை கூறும் வார்த்தையை நம்பாதீங்கப்பா. அம்மாவை சுத்தமா நம்பாதீங்கப்பா. எப்ப நீங்க வாட்சியை சொன்னாங்க நம்பாரு நம்பாருங்க. இங்க நடந்தது எல்லாம் பொய்னு சொன்னேன்னு அவன் சொல்ற மாதிரி எங்க நம்பர் வச்சுக்கிறேன். தாண்டி சொல்றேன், என் கூட போறது தம்பி இவனை தாண்டி சொல்றேன். நான் மட்டும் போய் சொல்றேன், காலையில போற வண்டி சத்தியமா மாட்டேன். சத்தியம் பண்ணா உங்க கூட்டுக்காரனா உங்க ஒண்ணனா இவங்களா விமால படுத்து விட்டு ஏமால பண்றீங்க. நாலு மாசம் செத்தா என்ன பண்ணுங்க? செத்தாதான் நீங்க 17 குடும்பத்துக்கு விடுவீங்களா? ஏய் அலமதியாரே போறேன்னு இந்த நாய் சம்பாவமா வராது. மாமா இவனுடைய கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி இருக்கு காக்கிக்கலாம். அதோட நம்ம வாழ போறோம். ஆமா கால் வேற கை வேற வெட்ட சொல்றா, அது எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரியல. ஆச்சாரா அது இல்லையா அமைச்சிருக்கியா கை வார கால் வார கத்து தெரியாதா? ஃபர்ஸ்ட் இது எப்படி அடிக்கிட்டே தெரியாதா? கொஞ்சம் அடிச்சு காட்டுங்க. என்ன எல்லாம் மாமா அப்பா வேண்டாமப்பா. அப்பா வேண்டாமப்பா. அப்பா நாங்க பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நாயை நாட்டை விட்டே தப்பு. நான் பாத்துக்கிறேன். நேரத்துல அந்த கேவலமா பேசலாம் இல்ல, செருப்பு செருப்பு விடவே விடாது. நான் விட மாட்டேன். அது மட்டும் கிடையாது, அவன் உயிரோடு இருந்தான்னு வச்சுக்க, நீ ஆசைப்பட்ட சிம்மாசனம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் பாத்துக்கிறேன். அதனால அடிச்சு நாட்டு விட்டு தொத்து கேட்க முடியல நமக்கு. போய் சொத்தை எழுதிவாங்க போ. ஆகட்டும், நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஏங்க ஏங்க மாட்டுல பச்சை வந்து ஏய் மாமா, அப்படி நான் எந்த ஒரு தவறையுமே செய்யாதவன். நிச்சயமாக உங்கள் தங்கையாகப்பட்டு பேசும் வார்த்தையை நம்பாதீங்க. ஏய்யா மாமா மாமான்றான். அது முதல்ல நாய் மாமா நான் உன்னை பார்த்தேன். அது மட்டுமா? அது மட்டுமா? இது செருப்பு. அது மட்டும் கிடையாது. 5 ரூபாய் கொடுத்து புங்கு வாங்குறோம், நெத்தியில வைக்கிறோம். ஆமாண்டா. 50 ரூபாய் கொடுத்து ஆன்ஸ் பாக்கெட் வாங்குறோம், நுகுத்தி வாயில போட்டு கீழே போடுறோம். சொல்லலாமா? ஏய் சொல்லலாமா? ஆமாடா, நான் பாத்துக்கிறேன். என்ன சாமியா? என்னை பார்த்து நாய் மாமன் சொல்லாமாடா. கேவலம். நீ நாட்டு மணிமுடி. கிட்டக்கால் செருப்புக்கு செருப்புறான். அந்த மணிமுடி என் கையால சுட்டு நான் தலையில உட்காராடா. யாவும் கையில புஷ்டமா புடிச்சிக்கிறியா? சொல்லு வாங்கிட்ட. ஒரு வார்த்தை. எப்பா மாமா மாமா ஆமா இது மாதிரி உன் மேல சுட்டிக்கு ஆசையா தான் இருக்குது. மனம் மறிக்கிறது. இருந்தாலும் நாளும் அப்பா அம்மா கையால மணிமுடியை
ஒட்டி கொள்ளலாம்னு ஒரு ஆசை இருக்குது மாமா. ஒரு எண்ணம் இருக்கிறது. நீ தப்பா நினைச்சுக்காத மாமா. தப்பா நினைச்சுக்கொள்ள அவங்க ஒரே வார்த்தையில முடிச்சிருந்தா படிச்சிருந்தா, பரவாயில்ல. இப்பேற்பட்ட பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. ஏண்டா பையா? ஏங்க? இந்த பையா, அவன் அப்பா என்ன பண்ணான்? என்ன பண்ணா? பொண்டாட்டிய கூட ஒண்ணா படுத்து இவனை இஸ்துக்கடா வச்சு விட்டான். விட்டான். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எவன்டா வளர்த்தது? சத்தியமா உன் பாப்பால தான் வந்தான். வேற யாரும் வரல. அது மட்டும் கிடையாது. லட்சமா பணத்தை கொட்டி கொட்டி படிக்க வச்சான்னு அவன் சொல்றான். அந்த பணத்தை பூரா வசூல் பண்ணி அந்த கொடுக்கறது யாரு? நீ ஒரு ஆள் தான். நான் ஒரு ஆள். நாட்டு மக்கள்கிட்ட போய் வரி பணம் வாங்கி அடிச்சியா? நீ ஒரு ஆள் தான். நான் ஒரு ஆள் தான். வேற யாரும் கிடையாது. ஏய், தராதா. இதா. என்னடா சொன்னீங்க? சொல்லாமடா. நான் ஒன்றுமே சொல்லவில்லை ஓ, சொல்லவில்லை நாய் மாமா. அது அப்படி ஏதோ கோபத்தில் உரைத்து விட்டேன். நான் அன்றைய தினத்திலே தங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஓ மன்னிப்பு ஏண்டா? ஓட இவன் மன்னிப்பு கேட்ட சொல்றாங்க. ஆமா. தட்டு நிறைய சாப்பாடு போட்டு அடடா. கொஞ்சம் ஓட்டுறதை எடுத்து வச்சா துண்ண முடியுமா? என்ன செய்யறாங்க? ஓ பாட்டி சரியா? மனுஷன் ஏங்க, அது மட்டும் கிடையாது. ம். அப்பா மன்னிப்பு காட்ட நாங்க அப்படி கிடையாது. நாங்க பாம்பு மாரி நாங்க வச்சுதான் இருப்போம். என்னைக்கு அந்த பாயசத்துல கக்குவோம். நாங்க கக்குவோம். பாய்சன். ஆ, ஓ விஷம். பாம்பு விஷம் தான். ஏய் இதுக்கு மேல இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. எடுப்படா இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. போடா. ஏய், நாடு வேற எழுதி வைக்காச்சு. ஆமா. எழுதி வாங்க என் தங்கச்சி போய்க்கிறா. போய்க்கிறா. இது மேலு இந்த நாட்டுல நம்ம இருக்கவே கூடாது. யானு கேளு. ஆமா. இந்த நாட்டுல இருந்தாங்க நாட்டு மக்கள் இப்ப குடும்பத்தையும் ஆயிட்டான பாவி ஆமா. அப்படின்னு கல்லால கட்டியில ஆக்கி சாப்பிடுப்பாங்க. சாவடிப்பாங்க. அதனால அதனால இப்படியே போக கூடாது. போகக்கூடாதா? ஐயா உருவத்தை மாற்றி என்ன? ஒரு பிச்சைக்காரன் போல் செல்ல வேண்டும். எனக்கு தெரிஞ்சு. அப்பதான் நாட்டை விட்டு போக முடியும். வேற, வேற. உருவ